சத்யன், அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்டிஏவுக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெளிவா அதிமுக தெரியப்படுத்தி இருக்கா சார் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை? இல்ல நீங்க சொன்னபடி சினாரியோ மாறி இருக்கா? ஏன்னா 2024 19 அதுக்கப்புறம் இப்ப 26ங்கிறதுனால இப்ப ஏதாவது கால சூழ்நிலை மாறி இருக்கா ஏடிஎம்கேனுடைய அந்த ஸ்டாண்ட பொறுத்தவரை? நான் இப்ப வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு மரியாதைக்குரிய திமுக செய்தி தொடர்பாளரும் சரி, அரசியல் விமர்சனம் சரி, பொறுமையா நான் முழுவதும் கொடுக்கக்கூடிய தரவுகளையும் விமர்சனி கேட்டுட்டு பதில் சொல்லுவாங்க, இடைமறிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில ஆரம்பிக்க. சரி, பிளீஸ். 2021 இதே விமர்சனம் தான் வச்சாங்க. அப்ப இரட்டை தலைமை பயந்துட்டாங்க. அடிமைகள், பாஜக 65 சீட்டு 70 சீட்டு, அமித்ஷா கேட்டாரு இவர் கொடுத்துருவாருன்னாங்க. கடைசியில 20 கொடுத்தது உலகம் அறிஞ்ச விஷயம். இந்த மாதிரி கட்டுக்கதைகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் திருட்டு உருட்டு புரட்டு இதுதான் அவங்களோட தாரகம். இதை தாண்டி அவங்களால எதுவுமே யோசிக்க முடியும். விவாதத்துல பேசும்போது சரி, பொது வழியில் பேசும்போது தமிழர்களின் உரிமையை காவு கொடுத்து விட்டார்கள். என்ன உரிமைன்னு கேட்டா பதில் வராது. இப்ப ஒரு உதாரணத்தை கூட 2 சொன்னார் தெரியுமா? உதய மின் திட்டம், அப்புறம் உணவு பாதுகாப்பு திட்டம். உதய மின் திட்டம் அஇஅதிமுக இந்த மாதிரி சிறப்பா இருக்கணும்னு பாராட்டு பத்திரம் கொடுத்தது நிழல் முதலமைச்சராக இருக்கும் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் அவர். எதுக்கு அவர் பாராட்டு தெரிஞ்சவன கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அப்படின்னா பொது வழியில் உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் இருக்கும் பொழுதுதான் வந்தது. அதை அம்மா எதிர்த்ததுக்கான ஒரே காரணம் அதனுடைய பயனாளிகளை தேர்வு செய்யும் உரிமை மாநிலத்திற்கு உண்டு அப்படின்னு போர்க்கொடி தூக்கி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, மாநில அரசு அதை தேர்வு செய்யட்டும். அதுக்கப்புறம் தான் அது. அதனால எப்பெல்லாம் திமுக அதிகாரத்துல உட்கார்ந்து கொள்ளையடிச்சிருக்கோம் அன்னைக்கெல்லாம் தமிழகத்துக்கு எதிரான விஷயம், தமிழக உரிமை விட்டு கொடுக்குற விஷயம் தான் பண்ணிருக்கே ஒழிய தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருந்தது இல்லை. இவ்வளவு பேசுற முறையை செய்தி தொடர்பாட்ட ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப ஆட்சியில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்கல்ல, இது வரைக்கும் மேகதாது அணையை பத்தி ஒரு கண்டன அறிக்கையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கின்ற ஆளுமை கொடுத்திருக்கிறார். நீ இன்னொரு தடவை அதை பத்தி பேசினா கூட்டணி வெளியே போடாங்கிற தைரியமா சொல்றதுக்கு இருக்கான்னு கேளுங்க. அந்த துணிவு இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஆட்சியில இருக்கார், அதிகாரத்துக்கு தமிழகத்தோட முதல்வர் வெறும் 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு இங்கே பேசுறோம் அங்கே பேசுறோம் வழக்காடு மன்றத்தில் இருக்குன்னு சப்ப கட்டு கட்டாம இது வரைக்கும் ஒரு கடினமான ஒரு அறிக்கை வந்திருக்காரு. இன்னொரு தரவழி சொல்லிடுறேன். இப்ப என்ன தெரியுமா, 2 பதட்டம். ஒரு பதட்டம் களத்துல என்ன நடக்குதுங்கிறது ஊடக தெரிஞ்சிடக்கூடாது. இந்த திமுக அறிவாலய சார்பு நிலை எடுத்தவர்கள் இங்க பேசுறவங்க எல்லாருமே அந்த வேலை தான் இருக்கிறாங்க. 2வது, இப்ப உண்மை நிலவரம் என்ன? அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்துவதற்கு என் குடும்பத்திலிருந்து யார் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு பொய் சொன்ன மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு அவர் மகன் உதயநிதியை எப்படியாச்சும் அரியணை ஏத்தணுங்கிற துடிக்கிறது பட்டத்தனமா தெரியுது. ஏன்னா மன்னராட்சியோட கடைசி வருஷம் இது. ஸ்டாலினுக்கும் சரி உதயநிதிக்கும் சரி. சார், ஒரே நாள்ல காலையில 6 மணிக்கு 5 மாசம் அப்படின்னு சொல்லி போட்டாங்கல்ல சார். அந்த 3 மாசம் மகளிர் உரிமை தொகை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம கேள்வி கிடையாது. திடீர்னு கோடை கால சிறப்பு பேக்கேஜ் 2000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, 1,30,00,000 மகளிர் அப்படின்னு. அந்த 2000 ரூபாயோட தொகை மட்டும் 2620 கோடி ரூபாய். சார், கடந்த 7 மாசமா ரோட் போடுறது காசு கொடுக்கல, குப்பை வாரினது காசு கொடுக்கல, அடிப்படை விஷயங்கள் செஞ்சு கவர்மெண்ட் அடிப்படை மக்கள் நலன் விஷயங்கள் செஞ்சு யாருக்குமே காசு கொடுக்காம நிக்கக்கூடிய நிலவை சென்னை கார்பரேஷன் தெரியுமா சார்? 700 இருந்து 770 கோடி. இந்த நமக்கு தூய்மை பணியாளர்களா வேலை செய்வதற்கு காலை உணவு கரப்பாம்பூச்சியும் பள்ளியும் போட்டு கொடுத்துருக்காங்க சார். இப்போ அதுக்கு 56.75 நிர்ணயம் பண்ணிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்க அந்த 56.75 எங்க கையில கொடுத்தா அம்மா உணவகத்துல 5 ரூபாய்க்கு நிம்மதியா சாப்பிடுவாங்கிறாங்க சார். இன்னைக்கு களத்துல போராடுறவங்க யார் இருக்காங்க? அரசு பணியாளர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள், டிரான்ஸ்போர்ட், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆசிரியர்கள், எந்த துறை சார்ந்தவர்கள் சார் போராடாம இருக்காங்க? அப்புறம் எப்படி சார் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி பாதம் திணறு ஓடுதுன்னு சொல்ல முடியும்? தன் மகனை அரியணை ஏற்கனவே 2,600 கோடி 20 கோடி ரூபாய் கொடுக்குற முதல்வருக்கு மக்கள் நலன் கவர்மெண்ட் கவர்னன்ஸ்க்கு கொடுக்கல. போன ஆண்டு சார் 2025 ஒரு கான்ட்ராக்டர் ராமராவுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னு 32 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க சார், கோர்ட் ஆர்டர். ஏன் வேலை முடிவு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது இல்லாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவசரமா டெண்டர் கொடுக்குறாங்க.
முடிஞ்ச காசு மக்கள் நல பணி கொடுத்ததுக்கே காசு கொடுக்காம மகனை அரியணை ஏற்றணும் 2920 கோடி ரூபாய் கொடுக்குற முதல்வருக்கு இவ்வளவு அவசரத்துக்கு மக்கள் நல திட்டங்கள்னு எதுவுமே செய்யாம கவர்னன்ஸ் அரசாங்க நிர்வாகத்துக்கு நடத்துக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். எல்லா அடிப்படை சார் இது நிர்வாக திறமை இல்லாத முதல்வர் பொம்மை முதல்வர் அதுக்காக நாங்க வந்து அவருக்கு வந்து குறிப்பிடுறாரு எங்க எடப்பாடியார். ஒரு அடிப்படை சார் ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசணும்ல சார், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் பேசணும்ல. அஇஅதிமுக இப்ப யாரிடம் இருக்கிறது தெரியவில்லை. இது வந்து கேட்கும் போது வேணா அவங்க மனசாட்சிக்கு அவங்க அறிவாலயத்துக்கு வந்து விசுவாசமா இருக்கிறது வேணா வெளிப்படவா இருக்கலாம். தமிழகத்துல மட்டும் இல்ல சார், இந்தியாலேயே சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு பூத்துக்கு 9 பேர் போட்ட ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்க சார். நாங்க இப்போ எடப்பாடியார் ஒற்றை தலைமைன்னு வந்த உடனே செஞ்ச முதல் வேலை 77,480 பூத்துக்கு 9 நிர்வாகிகள் போட்டிருக்கோம். 3 பேர் வந்து மகளிர். மொத்தம் 6,97,000 பேர் களத்துல இறங்கி 1 வருஷம் ஆச்சு சார். இப்ப இங்க சவாலா சொல்றீங்க டேட்டா கொடுக்க சொல்லுங்க, ஒரு பூத்துக்கு எத்தனை நிர்வாகிகள் டேட்டா கொடுக்க சொல்லுங்க. இல்ல அதை விடுங்க, அவங்க கட்சியில எவ்வளவு உறுப்பினர் சேர்ந்தாங்க டேட்டா கொடுக்க சொல்லுங்க. இப்ப காலத்துல எவ்வளவு பலமா இருக்கு. எங்களை நம்பி வர கூட்டணி கட்சிகள் கட்டுண்டு கிடப்போம், வேற்றுமை போறோம், சமதத்தில் இணைவோம். இவர் நம்மளோட சின்ன கட்சி இல்ல, இவர் நம்மளோட பெரிய கட்சி அப்படி பார்க்க மாட்டோம். நம்மளை நம்பி வந்த கட்சிக்கு நம்மளால இருக்கக்கூடிய அங்கீகாரம் கொடுக்கணும். அங்கே 3 கட்சிக்கு அங்கீகாரம் போச்சே சார். திமுக நம்பி கூட்டணி இருக்கிற 3 கட்சிக்கு அங்கீகாரம் போச்சு. அப்புறம் மூஞ்சி கூட எங்க வச்சுப்பாங்க? எதை நம்பி அந்த கூட்டணி கட்சிகள் அங்க இருப்பாங்க? எதை நம்பி இப்ப இருக்கிறாங்க? இவர் 10 சீட் கேட்டார், அவர் 15 சீட் கேட்டார். ஏன் கேட்கிறாருன்னா கிடைக்குதுன்னா வெற்றி உறுதி சார், நம்பிக்கையின் வெளிப்பாடு. அது கேட்கிறவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத விட்டுருங்க. 9 பேர் களத்துல போட்டு 1 வருஷம் வேலை நடக்கிறதுனால அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு வருது. இப்பவும் சொல்றேன் சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் என்ன நம்பர் சொல்றாரோ அந்த நம்பர் தான் அந்தந்த கட்சிக்கு ஃபைனல். ஓகே, சீட்டு பேரம் நடக்குது. நான் முதல் கட்டத்திலேயே சொல்லிட்டேன். ஆமா, பேரத்தை நோக்கி சீட்டு பேரத்தை நோக்கி போயாச்சு, நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. தேமுதிக மட்டும் இன்னும் முடிவெடுக்கவில்லை. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா மரியாதைக்குரிய தம்பி விஜய் பிரபாகரன் ஒரு கூட்டத்தில் கூட சொன்னாரு, எங்ககிட்ட 20 எக்ஸ்எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி சமயங்கள் வரத்தான் செய்யும். ஆனா காங்கிரஸ் ஒரு மாநாட்டிலேயே 117 கொடுங்கன்னு கேட்டாங்களே, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கேட்டாங்களே, இது வரைக்கும் வாயை திறக்காம உட்காந்துட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் வச்சு ரொம்ப கேவலமா பேசிட்டு காங்கிரஸ் அல்றை சில்லறையெல்லாம் வச்சு ஐடிங்களை பேச விடுறீங்கன்னு சொல்றாரு. இப்படி அவர்களுக்குள்ளாவே தரம் தாழ்ந்த விமர்சனம் வச்சு அடிதடி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் கட்சி தலைவர் சொல்றதா ஃபைனல் எப்படி சார் இங்க வந்து முட்டு கொடுக்க முடியுது? ரொம்ப நிலவரத்தை புரிஞ்சுங்க, இல்ல அரசியல் நிலவரத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப லாவகமாக கோவை சத்யன் ஆட்சியில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்டதை மட்டும் பூதாகரப்படுத்திவிட்டு இங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் அமையும், இரட்டை இன்ஜின் ஆட்சி அமையும் இங்க அப்படின்ட்டு மட்டுமே சொல்லி சென்று விட்ட பிரதமருடைய பேச்சையோ திரு அமித்ஷாவினுடைய பேச்சையோ ரொம்ப அப்படியே ரொம்ப லேசா கடந்து செல்றாங்களா? இல்ல இதுதான் கட்டாயமா நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். இப்ப அவர் ஒரு திட்டத்துக்கு பேசும்போது உதயசிதரன் பாராட்டினாருன்னு பேசுறாரு, ஒரு திட்டத்தை பேசும்போது அம்மையார்கள் வந்து லாவகமா எதிர்த்தாருன்னு பேசுறாரு. 1-2 வகையில நிக்கணும். அப்ப 2 திட்டத்தையும் அந்த அம்மா எதிர்த்தாங்க. ஒன்னு அந்த மாதிரி 2 திட்டத்தை பத்தி புரிதல் இல்லாம அந்த அம்மா பண்ணிருக்கணும், இல்ல புரிதலோட பண்ணிருக்கணும். அதே ஒரு திட்டத்தை புரிஞ்சிருப்பாங்க, ஒரு திட்டத்தை புரியாம இருந்திருப்பாங்க. அதுக்கான பதிலா ஒரு அடுத்த ரவுண்ட்ல சொன்னா சந்தோஷமா இருக்கும். கொள்ளையை பத்தி பேசுறாரு, கொள்ளை அடிக்கிறத பத்தி பேசுறேன். நான் என்ன கேட்கறேன்னா, கொள்ளை அடிக்க பத்தி பேசுறதுக்கு அதிமுக என்ன தகுதி முதல்ல இருக்கு? கட்சியோட பொதுச் செயலாளர் சிறைக்கு போயிருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர் வந்து பங்காரு லட்சுமணா லஞ்சம் வாங்கினதுக்காக சிறைக்கு போயிருக்காரு. நீங்க வந்து கொள்ளையை பத்தி பேசலாமா? சொல்லுங்க. மேகதாது அணையை பத்தி பேசுறாரு. மேகதாது அணையை பத்தி பேசும்போது ஒன்றிய அரசு சப்போர்ட் இல்லாம அந்த மேகதாது அணையை கட்ட முடியுமா? அதுக்கு அவர்கிட்ட பதில் என்ன இருக்குன்னு தெரியணும். திரும்ப அந்த அறுந்து போன ரீலே வாரிசு அரசியலே பேசுறாரு. அதுக்கு பதில வந்து மக்கள் ஒரு விதத்துல முடிவு பண்ணணும். எத்தனையோ வாரிசு தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க, எத்தனையோ வருஷம் காணாம போயிருக்காங்க. எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்றது எனக்கு தெரியாது. மக்கள் களத்து போய் நின்று ஓட்டு வாங்கி தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்களே தவிர இஷ்டத்துல யாரும் ஒன்றும் முதலமைச்சர் ஆகிட முடியாது. அதையும் அவர் உணர்ந்து பேசினாரா நல்லா இருக்கும். அப்புறம் வாரிசுன்னு பேசும்போது அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம். ஜெயக்குமார் பையன்ல இருந்து ஆர்பி உதயகுமார் பையன்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாங்க. உதயகுமார் பையன்லாம் வரல. இல்ல நான் சொல்றேன் சார், சொல்றேன் பேரோட சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன பூத்து வேலை செய்யறாங்கன்னு சொல்றேன், அவசரப்படுறீங்க. அப்புறம் பிஎல்ஏ பத்தி பேசினாரு. பிஎல்ஏ பத்தி தெரிஞ்சுன்னா ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க
தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன்ல போனீங்கன்னா பிஎல்ஏ போட்டு இருக்காங்களா போட்டு இல்லையான்றது எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் ஆதாரபூர்வமா இருக்கும். அதை வந்து நான் இவருக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றேன், எனக்கு விருப்பம் படன்பாடு இல்லை. அடுத்தது சொன்னாரு இந்த அங்கீகரிக்கப்பட்டது கட்சியெல்லாம் பத்தினாரு. பாமக தேமுதிக மாநில கட்சி அந்தஸ்து எடுக்கும் போது யார் கூட சார் இருந்தாங்க தேர்தலில்? கடந்த 3 தேர்தலில் இவங்க 2 பேரும் யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? எப்படி மாநில அந்தஸ்து போச்சு இந்த 2 கட்சிக்கும்? போச்சு சார். அப்புறம் நீங்க தான் என்ன கூட்டணிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த மாதிரி பேசுனீங்க. ஆனா நீங்க ஜெயிச்சு நான் சொல்லுங்க, இப்ப அண்ணன் விசிகாக்கு வந்து அங்கீகாரம் வாங்கி இருக்குல்ல, அப்ப அது என்ன கணக்கு? அது ஈஸியா லாபகமா நீங்க சொன்ன மாதிரி லாபகமால மறந்து போக முடியாது. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஈஸியா சொல்றாரு, நாங்க வந்து இவங்களை 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் வச்சு பேசுறோம், இல்ல 2ஆம் கட்ட தலைவர் வச்சு பேசணும்ட்டு. சார் நாங்க ஏன் சார் பேசணும்னு முதல்ல கேட்கிறோம். அங்க அமித்ஷா பேசுறதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல, மோடி பேசுறதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. அமித்ஷா சொன்னார் சார் கொல்ல ஊழல்வாத கட்சி அதிமுகன்னு சொல்லி, இல்ல உங்களால மறுக்க முடியுமா? நான் பேச வேணாம், உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஒருங்கிணைக்கிறேன் பேசுறவரு இதே மேடையில பேசுறாரு சென்னையில ஊழல்வாத கட்சின்னு சொல்லி. நான் தரேன், நான் பேசுறதுக்கு நான் ஆதாரம் தரேன். கலைவாணர் நிகழ்ச்சி நடந்தது, பார்க்க சொல்லுங்க எடுத்து. இல்ல நீங்க சொல்ல வேண்டாம், அவர்தான் ஒத்துக்கிட்டாரு. ஆமா பேசுறாங்க. 2024ல கூட்டணியில இல்லன்னு பேசினாரா இல்லையா? அதனால நீங்க தயவு செஞ்சு வந்து ஈஸியா கடந்தெல்லாம் இங்க போக முடியாது. உங்களுக்கான பதில் அமித்ஷாக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, மோடிக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா அந்த கட்சியில 100ல ஒருத்தரா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்க பதில் சொல்லணுமா? ரெண்டாவது இன்னொரு திரும்பவும் சொல்றேன் சார், தேர்தல் கல அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க உட்காந்து இங்க கல அரசியலை பத்தி ஒரு சகோதரர் சொன்னதுனால நான் சொல்றேன். கல அரசியல் போது 3 தடவை தேர்தலில் நின்று கேண்டிடேட்டா இருந்து நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பிஎல்ஏ என்ன, இலைனா என்ன அப்படின்னு சொல்லி. அதனால மக்களோட மனநிலைன்றது எங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். வாக்கு சதவீதத்துல நீங்க எங்க கீழே போயிருக்கீங்கன்றதே உங்களுக்கு உணராம உங்க கூட்டணியில இருக்கவங்களே வந்து சீட்டு கேட்கறாங்க. அது ஏதோ வெற்றி பெறத்துக்காக கேட்டாங்களாம். யாரு கேட்டா வெற்றி பெறத்துக்காக? ஒரு சீட்ல நிக்கிறவரு 10 சீட்டு கேட்பாரு. அதனால அது வந்து வெற்றி பெற கூட்டணி. அது